விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா கே ஆலங்குளம் அப்படின்ற கிராமத்துல தாங்க இருக்கேன். இந்த கிராமத்துல எல்லாருக்கும் முக்கியமான ஒரு கடவுளா இருப்பது இங்க இருக்கிற இந்த ஐயனார் கோவில் தான். இந்த ஐயனார் கோவிலுக்கு வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த நிறைய குதிரைகளை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மண் குதிரைகளை இந்த குதிரைகள் இதுக்காகவே ஒரு விழா எடுக்கிறாங்க. அதாவது எப்படின்னா மழை வேண்டி புறவி அந்த குதிரையை கொண்டு வந்து இந்த ஐயனாருக்கு வந்து இங்க வந்து நிப்பாட்டுற மாதிரியான ஒரு விழா தான் அந்த விழா. கிட்டத்தட்ட 10 குதிரைகள் வருது. 10 குதிரைகள்ல ஒவ்வொரு குதிரையும் பாத்தீங்கன்னா ஒரு குதிரை ராஜா குதிரை, ராணி குதிரை, மந்திரி குதிரைன்னு இப்படி குதிரைகளை வந்து நிறுத்துறாங்க. இந்த குதிரைகளை தொட்டு அந்த இப்ப பக்கத்துல இந்த ஊருக்கு பக்கத்துல நம்ம திருப்பணி செஞ்சோம் முஷ்டக்குறிச்சி, அந்த கிராமத்துலதான் இந்த குதிரைகள் செய்யறாங்க. அங்க ஒரு குடும்பமே இந்த குதிரைகள் செய்யறாங்க. அங்க இருந்துதான் இந்த குதிரைகள் எல்லாமே வருது. அப்படி வரும் பட்சத்துல இந்த குதிரைகளை பிடிக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியமா இந்த ஊர் மக்கள் வந்து நினைக்கிறாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. இது மாதிரி நிறைய கிராமங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்வுகள்லாம் பெரிதளவுல நகரங்கள்ல நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா கிராமப்புறங்கள்ல மட்டும்தான் இன்னும் இந்த மாதிரியான அந்த குலதெய்வ வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க, அந்த வழிபாடுகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒரு 2 வருடம் இந்த குதிரைகள் இங்க இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அந்த குதிரைகளை எடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய இந்த குதிரைகள் தான் இங்க இருக்கும். சில குதிரைகள் உடைந்த நிலையில இந்த கோவிலை சுத்தி நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஊருக்கு பக்கத்துக்கு வந்திருந்தவங்க வரும்போது இந்த விஷயத்தை பார்த்தோம். ரொம்பவும் அழகா இருந்துச்சு. இந்த காணொலியை முடிந்த அளவு பகிர்ந்து இப்படி வழிபாடுகள்லாம் கிராமப்புறங்கள்ல இன்னும் மக்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வெளியுலகத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.